உத வாங்கன்னு சொல்லிட்டேன் போடுங்க. ஐயோ இன்னும் அதெல்லாம் துவைக்கல போடுன்னு. சட்டை மாட்டி விட ஒரு ஆளு, பேண்ட் மாட்டி விட ஒரு ஆளு. நாளைக்கு வயசுக்கு வர போற எல்லாம் நானே பாக்கணுமா? உன் வேலையை கூட நீ செஞ்சுக்க மாட்டே அப்படிதானே? இல்ல எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க நீ இப்ப? இந்த வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா? ஆமா இன்னைக்கு இதெல்லாம் சொல்லுவீங்க, நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு வாங்கணும் நான் தான். நீங்க சொல்லி கொடுவீங்க. அழுதுகிட்டே செய்யாத, ஒழுங்கா செய்யி. மாட்டு அப்படியே நின்றுகிட்டே இருப்ப எரும மாடு மாதிரி. எத்தனை பிள்ளைகளை பெத்து என்ன பிரயோஜனம்? மொத்த வேலையும் நம்ம தான் இருந்து செஞ்சுக்கிட்டு கிடக்கிறதா இருக்கு. இந்த பாத்திரங்கள் வரது கூட ஒருத்தி ஒரு வேலை செய்யறது இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்திரம் எல்லாம் கிடக்கு, அதான் கழுவி வைக்கணும், அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன். காலையில அந்த காசு கொடுத்த கடங்காரன் வந்துருவான். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தோட்டத்துக்கு போய் உட்காருவோன்னு, நீ கேட்காம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கியா? ஏங்க நேத்து அங்க போய் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருந்து பொழப்பு ஆகுமா? இங்க பாரு, அவன் வந்து கேட்ட கையில 10 காசு இல்ல, எதை வச்சு கொடுப்ப? எந்திரி கிளம்பு. ஐயோ இருங்க வாரேன். நானே அவன் வந்து கேட்டா ஊருக்கு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்புன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் எந்திரி. சரி இருங்க இந்த வாரேன். பையனுக்கு தெரியாம காசை வாங்கி வாங்கி அவளுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்கறாரா? ஒன்னும் கேட்கறது இல்ல. வாங்கி கொடுத்துட்டு இப்ப நம்ம உசுர எடுக்க வேண்டியது. இங்க வா அங்க வான்னு மண்டை பாரு எந்த லட்சணத்துல இருக்குன்னு. என்ன வையனா கேக்குறியா? எம்மாடி என்னமா பண்ற? அவளுக்கு தலைக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன்பா சொல்லுங்கப்பா. மடி அந்த காரங்காரன் வேற வருவாமா, உன் தம்பிக்காரன் வேற பொண்டாட்டி வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டான். காசு கேட்டா கொடுக்க முடியாது வேற. அதனால நானும் உங்க அம்மாவும் தோட்டத்துக்கு போறோம். நீங்க வீட்டுல இருந்து பாத்துக்கோங்க. அவன் வந்து எதுவும் கேட்டா நாங்க அங்க சமந்தி வீட்டுக்கு போயிட்டோம்னு சொல்லிருங்க சரியா? சரிங்கப்பா. பாத்திரம் அப்படி அப்படியே கடக்கடி. அது என்ன சமைக்கிறது கூட பாத்திரம் இல்ல, எல்லா பத்திரத்தையும் விலக்கி போட்டுரு. ஐயோ நானே இப்ப கிளம்பணுமா? அவர் அதை கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ வேற ஒரு வீட்டுல வேலை செய்யாதீங்கடி. தின்னு அப்படி அப்படியே போட்டு போயிருங்க. நானே கழுவி தொலைகிறேன். அப்புறம் அங்க போய் மாட்டை பாக்குறது இல்லையா? ஒரு வாரம் ஆச்சு இல்ல வந்து ஒரு புள்ளையும் வேலைக்கு லாக்கி இல்ல. சரிமா நீங்க வீட்டை புட்டிப்புட்டு நாங்க சாவியை வச்சுட்டு போங்க சரியா? சரிப்பா. அப்பா பெட்ரோலுக்கு காசுப்பா? சரி மந்தா எடுத்து தரேன். இதுக்கு மட்டும் வாங்கடி. காசு வேணும் வெங்காயம் வேணும்னு ஒரு வீட்டுல வேலை செஞ்சிடாதீங்க. இந்த அரிசி பருப்புல எடுத்து வச்சியாமா? ஆமா எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துட்டு போங்க போகும்போது. சரி உங்க ஆத்தா ரொம்ப தான் மினிக்கிட்டு தெரியுது. அப்புறம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். நீங்க வேலை வெட்டிக்கு போறது இல்ல, அப்புறம் நான் என்ன பண்றது? என் வீட்டுல ஏச்சி வாங்கி தானே வாங்க வேண்டியதா இருக்கு. அடி இந்த கண்ணாடி கிட்ட 200 ரூபாய் வச்சிட்டு போறேன் எடுத்துக்க. சரிங்கப்பா. ஐயோ பசி வேற உசுறு போகுது. இவளுக்கு சோறும் போட்டு தர மாட்டேங்கிறாளுங்க. இந்நேரத்துக்கு மகா பேத்தி இருந்து நேரத்துக்கு எல்லாம் கொடுக்கும். பேத்தி இல்லைன்னு இவளுக்கு கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிறாளுங்கப்பா. பாருங்க உங்க ஆத்தா கிட்ட சொல்லிட்டு வாங்க, இல்லைன்னா வரவங்கிட்ட அப்படியே கோத்து விட்டுரும். அம்மா இங்க பாரு, கடங்காரன் ஒருத்தன் வருவான். நாங்க எங்கன்னு கேட்டா சமந்தி வீட்டுக்கு போயிருக்காங்க தீபாவளிக்குன்னு சொல்லிடு சரியா? ஏன்டா எதுக்குடா கடன் வாங்கினீங்க? பையன் தான் அங்க சொலையா போட்டு விடுறான்ல பணம். ஏன் எதுக்குன்னு கேட்காத, சொல்றத மட்டும் செய்யி. சரிங்க அம்மா செய்யறமா? ஏமா நீ பாட்டுக்கு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத, வந்து கேட்டா இல்லன்னு சொல்லு சரியா? சரி சொல்றேன். நம்ம போவோம். கடன்னு ஊரு முழுக்க சுத்தி வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கே கொடுத்து அழிக்கிறான் இவன். பாவம் என் பேரன். ஷோ கடவுளே. போமா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க போலாம். என்னங்கடி சுருட்டிக்கிட்டு கிளம்பியாச்சா? என்னது வீட்டுக்கு கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. சரியம்மாயி போயிட்டு வரோம். சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏமா? ஐயோ இவர்கிட்ட தானே அப்பா காசு வாங்கியிருக்காரு, அவரே வந்துட்டாரு. சொல்லுங்கண்ணே. என்னம்மா உங்க அப்பா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. போன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. எங்க அவரு? அண்ணே எல்லாருமே என் தம்பி வீட்டுல, தம்பி பொண்டாட்டி வீட்டுல தலைவி வலினால அங்க போயிட்டாங்கண்ணே. வீட்டுல யாரும் இல்லண்ணே. வீட்டுல யாரும் இல்லையா? இங்கதான் இருக்காங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள சொன்னாங்க. சொல்றவங்க ஆயிரத்துக்கு சொல்லுவாங்கண்ணே. நாங்க இங்கதானே இருக்கோம். இப்பதான் நாங்களே வீட்டுக்கே கிளம்புறோம். அவங்க அங்க போயிட்டாங்க. என்னம்மா இது காசை கொடுத்து விட்டு என்ன அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே வாரத்துல தாரேன்னு 3 மாசம் ஆகி போச்சு வாங்கி. இப்ப வரைக்கும் 10 ரூபா கூட கண்ணுல காட்டல. நான் என்ன வட்டிக்கா கொடுத்தேன்? அசலை கொடுத்து விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு. நான் என்ன மொத்தமாவா கேட்கறேன்? கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு தானே கேட்கறேன். இல்லண்ணே தம்பிக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் செலவாகி போச்சுங்கண்ணே, வேற ஒண்ணும் இல்ல. என்னமோ ஒண்ணு, உடனே குடுக்கற வழிய பார்க்க சொல்லுமா. சும்மா என்னை அலைய விட வேணாம்னு சொல்லு. சரிங்கண்ணே. போனையாவது எடுத்து பேச சொல்லு. நானும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரிங்கண்ணே அப்பா கிட்ட சொல்லிடுறேங்கண்ணே. எப்ப வருவாரு அவரு? அண்ணே அது தெரியலண்ணே, அவங்க வீட்டுல வேற சாமத்தியமா அனுப்ப மாட்டாங்கண்ணே. வந்தோடனே சொல்றேங்கண்ணே. சரிம்மா போன் பண்ண சொல்லுமா, வாரேன். அப்பா போயிட்டாருடா சாமி. அவன் சம்பாதிச்சு இங்க கொடுக்க, உங்க அப்பா ஊர் முழுக்க கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுக்க, கடங்கார வீடு வந்து போறான். எல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? நீ வாய மூடுறியா? ஒரு பிள்ளையும் பெத்தனை வாங்கின கடன் அடைக்க மாட்டீங்க. போங்க நீங்க வண்டி எடுங்க போங்க. வாங்கி போடுறது என் பேரன், இவனுங்க எல்லாம் சுருட்டிக்கிட்டு போறது. அப்புறம் போதாத குறைக்கு இவங்க குடும்பம் நடத்துற லட்சணத்துக்கு கடனோட வாங்கி இவன் கொடுக்கறது. எல்லாம் என் பேரன் மண்டையில தான் விடியுது. பாஸ்டா ஓட்டுனே பாஸ்டா போனோம். தள்ளு நான் வந்து ஓட்டிட்டு வரேன்டா, போக மாட்டேங்குதுடா வண்டி. நான் நினைக்கிறேன்
வண்டியில பெட்ரோல் இல்ல போல இருக்கு. ஓட்டுறேன், ஓட மாட்டேங்குது. வாங்க வாங்கண்ணே, போகலாண்ணே. வீட்டுல தேடுவாங்கண்ணே. நவ்வவே மாட்டேங்குது. எடுபட்ட பையன் என்ன தண்ணியில போய்கிட்டு இருக்கான் பாரு. இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டான். காசு கையில கொடுத்தா இந்த மாதிரி எல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணுவான்னு தானே கையில 10 காசு கண்ணுல காட்டாம வச்சிருந்தேன். அந்த சிரிக்கி மாவன் மொத்த காசையும் கொடுத்து பாரு இந்த பையன் எப்படி தெரியறான்னு. வண்டி நின்றுட்டுடா, இதுக்கு மேல நவராதுட்டு. அடே அறிவு கட்டவனே, என்னடா என்னடா பழக்கம் அதெல்லாம்? ஆத்தா, நீ எங்க இங்க வந்த? உன் வீட்டுல இருக்கிறதுனா இங்க ஆம்பளைங்க இருக்கிறதுல நீ வந்து ஆடிட்டு இருக்கிய. நீ வீட்டுக்கும் வெளி இடமும் வித்தியாசம் தெரியல. பொறுக்கி பையலே, என்னடா அப்படி கண்ணு கூட தெரியாத அளவுக்கு மண்டைக்கு ஏறி போய் வந்திருக்க. ஏய், உன் பையன் மேல கை வை, என் பொண்டாட்டிக்கு புருஷன் மேல கை வைக்காத. பொண்ணுக்கு புருஷனா? அந்த குந்தாணிக்கு ஒரு அறிவும் இல்ல. என்னடா இப்படி? என்ன அறிவு கட்டவனே, என்னடா இப்படி இவனை பண்ணி வச்சிருக்க? ஏ ஆத்தா, நீ அடிக்கிற, என் மாமங்காரன் அந்த சொட்ட மண்டையன் அவன் அடிக்கிறான். எல்லாரும் என்ன அடிக்கிறீங்க. ஒரு நாள் நானும் சம்பாதிப்பேன். அன்னைக்கு உனக்கு அந்த சொட்டையன், அப்புறம் உன் பையன் அந்த பேண்ட் மண்டையன் மொத்த வியாதியா அடிப்பேன். ஒரு நாள் உருப்பட மாட்டேன். போய் தொலை எப்படியோ. என்னங்க எல்லாருமே ஒன்னு அடிக்கிறாங்கண்ணே, பார்க்கவே கஷ்டமா இருக்குண்ணே. நீங்க போட்டா என்னை எவன் வேணாலும் அடிக்கிட்டோம், ஆனா என் தேவதை மட்டும் என் மேல கை வைக்க மாட்டான். சரியா? வீடு வந்துடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன், நீ கிளம்பி போ. சரியா? அண்ணே, என்னால நவரே முடியலண்ணே, நான் இங்கே தூங்க போறேண்ணே. என் தேவதை எனக்காக சாப்பிடாம காத்துப்பாடா, அதனால நான் போறேன். நீ போய் வீட்டுல சாப்பிடு. ஓகே, போய் பாய் பாய். தேவதை, என் தேவதை. அந்த ஹவுஸ் ஓனருக்கு என்ன திமிரு இருக்கணும்? என்னையுமே அப்படி பேசிவிட்டாங்க. விடவே மாட்டேன் அவனை. என் மாமன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவன் மூஞ்சில காசு தூக்கி வீச சொல்றேன். நீ என்ன என்ன மாமா, என்ன மாமா கோலை இது? எப்படி வந்து நிக்கிறீங்க? ஏய், நான் எப்படி வந்து நினைக்கிறேன்? மாமா, என்ன கோலை இது? ஏய், உங்க அப்பே அந்த சொட்ட பய என்ன அடிக்கிறான். அவெல்லாம் அடிக்கிற அளவுக்கு நான் ஆளாயிட்டேன்ல. என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு? என்னைய அந்த ஈச்ச வாயன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வாடகை கட்டல நீ அந்த பேச்சு பேசிட்டு போற தெரியுமா? வாடகை காசு கட்டுறதுக்கு உங்ககிட்ட கொடுத்தல, என்ன பண்ணீங்க நீங்க? ஏய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உங்க அப்பன் என்ன அடிக்கிறான், அவெல்லாம் அடிக்கிற அளவுக்கு நான் ஆளாயிட்டேன்ல. ஐயோ மாமா, நீங்க என்ன சொல்றீங்க புரியல மாமா. என்ன மாமா இப்படி வந்திருக்கீங்க? இவரு உன் அப்பன் என்ன அடிக்கிறான், அவனை கேள்வி கேட்க முடியல உன்னால, என்ன கேள்வி கேட்கற நீ? மாமா, என்ன மாமா உங்க மேல நாத்து அடிக்குது? ஏய், நான் தடிக்குது கீ தடிக்குதுன்னு வச்சுக்க, அடி வெளுத்து கொடுவேன்னு சொல்லிட்டேன். ஹவுஸ் ஓனர்கார வந்து என்ன திட்டுறாரு, அது காதுல உலகலையா உங்களுக்கு? ஏய், நான் சொல்றேன்டி, நான் சொல்றேன். என்ன உன் அப்ப என்ன அடிச்சு முட்டான்ற, அதுவும் கால உள்ளல. ஐயோ, இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லவே இல்லையே பாபா. என்னடி, நான் செத்து போயிட்டேன், நான் ஒப்பாரி வைக்கிறேன். என்ன பாபா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சேர்ந்தது மட்டும் இல்லடி, அடிக்கவும் செய்வேன். என்ன மாமா அடிக்கிறீங்க? ஏய், என்னைய வீட்டுல உள்ளவங்க கூட அடிக்கிறடி, ஓ அப்ப எல்லாம் என்ன அடிக்கிறாடி, அது படுபாவில அடிக்கிற அளவுக்கு நான் ஆளாயிட்டேடி. ஐயோ ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. என்னடி ஒப்பாரி வைக்கிற? ஐயோ, வயித்துல உதைச்சிட்டீங்களே. அப்பவும் இப்படி தாண்டி என்ன மிதிச்சா, வலிக்குதா? அந்த வலி தாண்டி எனக்கும் உள்ளுக்குள்ள ஏறிடுச்சு. ஏய், என்னடி பேச மாட்டேங்கிற, பேசு. ஏய், இங்க பாரு. ஏய், நான் தூங்க போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உன் அப்பனுக்கு என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் பூச. எங்க மாப்பிள்ள, நீங்க பாத்திருக்க வீடு பெரிய வீடுங்களா இல்ல சின்ன வீடுங்களா? ஒரு சாமி ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம், அப்புறம் ஒரு ஹாலு, அப்புறம் பாத்ரூம், அவ்வளோதாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும் போலீங்களே மாப்பிள்ள. 2 பேத்துக்கு ஒரு சின்ன வீடாக பார்த்துருக்கலாம்ல.
இல்லைங்க மாமா, நீங்களும் அப்பப்போ வருவீங்க, அப்புறம் அங்கே நம்ம வீட்டிலேருந்தும் வருவாங்க. வரும்போது சின்ன வீடாக இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல, அதான். நாங்க வந்து என்ன வருஷ கணக்கா இருக்க போறோம், 2 நாள் 3 நாள், அதுக்கு ஒரு சின்ன வீடே பார்த்துருக்கலாம். வாடகை எவ்வளோங்க? வாடகை மாதம் ஒரு 5000 ரூபாங்க அத்தை. ஆத்தி 5000 ரூபாயா? ஏன் மாப்பிள்ள 5000 ரூபாய்க்கு இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய வீடு பார்க்கலாம். நீங்க 5000 ரூபான்றீங்க, அவர் 2000த்துக்கு பார்த்துருக்கலாமே மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள, இங்கிட்ட 2000க்கு 1500க்குள்ள நல்ல நல்ல வீடு இருக்குங்க. அத்தை இது கொஞ்சம் நார்மலாக இருக்குல்ல, அது வந்து டவுன் ஏரியா அத்தை. நானும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். ரொம்ப உள்ள அவுட்டரில் போனோம்னா வேணா விலை கம்மியில் பார்க்கலாம். இது கொஞ்சம் மெயினான இடம்ன்றனால அப்படிதான் இருக்கும். ஐயோ, மாச சம்பளம் இந்த வாடகை கட்டுறதுக்கே போயிடும் போலயே. அதெல்லாம் பார்த்து தனியா போக முடியுமா மாமா? ஏங்க இப்போ வீட்டுக்கு ஜாமான் வந்து நம்ம கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். இப்போ வீட்டுக்கு மளிகை ஜாமான் தான் வாங்கணும். அதையும் அங்க போய் வாங்கிக்கலாம். மாப்பிள்ளை சொல்றாரு வீட்டு வாடகை இவ்வளோ அதிகமாக இருக்கு, மளிகை ஜாமான் அங்கே எம்பிட்டு அதிகமாக இருக்கும், இங்கேயே வாங்கிட்டு போயிடுவோம். ஐயோ, எதுக்கத்த உங்களுக்குலாம் சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அங்கேயே நாங்கள் பார்த்துக்குறோம், விடுங்க. இல்லை மாப்பிள்ள, பால் காய்ச்ச போகிறோம் நாங்களும், அப்புறம் அங்கே அத்தை மாமா அவங்களும் சேர்ந்தெல்லாம் வருவாங்க. வரும்போது ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அங்கே போய் ஒவ்வொன்றுக்கும் வாங்கிட்டா இருக்க முடியும். இங்கேருந்தே வாங்கி எடுத்துக்கிட்டு போயிடுவோம், அப்புறம் போகும்போது அவங்களையும் கூட்டிக்கிட்டு போயிடலாம். ஷோ, சொன்னாலே கேட்க மாட்டீங்க, உங்களுக்கும் சிரமம், அதான் பார்க்குறேன். பிள்ளைங்களுக்கு செய்யறதுல என்ன மாப்பிள்ள சிரமம் இருக்க போகுது? எம்மாடி மளிகை ஜாமெல்லாம் லிஸ்ட் எழுதிட்டியா? எல்லாமே எழுதிட்டேம்மா. அதை மறந்துட்டேன் பாருங்க, ஹீட்டர் நம்ம வீட்டில் இருக்குல்ல மேலே, அதை எடுத்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு அங்கே குளிராக இருந்துச்சுன்னா தண்ணி காய வச்சு குளிச்சுக்குவாங்கல்ல, ஏன்னா அடுப்பெல்லாம் வைக்க முடியாது. அதான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பாத்ரூம்லேயே அங்கெல்லாம் எல்லா செட்டப்பும் இருக்கு. அப்படிங்களா மாப்பிள்ள? சரிங்க மாப்பிள்ள. அம்மா இப்போ வந்து ஜீரகம் மிளகு எல்லாமே எழுதிட்டேன். இதில் எல்லாம் எவ்வளோ போடட்டும்னு சொல்லுங்கள். எப்படியோ ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் பரவாயில்ல. எல்லாத்துலேயும் ஒரு அரை கிலோ போடு, அப்புறம் மிளகாத்தூள் அது ஒரு கிலோ போட்டுரு. ஏங்க அப்படியே பண்ணிடலாம் தானேங்க? சரி சரி, எழுதுங்க எழுதுங்க. ஏமாம்மா, இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறதுனா எவ்வளோங்க ஆகும்? இங்கேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபா ஆகும் மாப்பிள்ள. நம்ம வண்டி தானே, அது பிரச்சனை இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சோம்னா போதும், போயிட்டு வந்துடலாம். டோல்கேட்லாம் இருக்குமே மாமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாப்பிள்ள, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லை, எங்களால் உங்களுக்கும் சிரமம், இதில் என்ன மாப்பிள்ள சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எம்மாடி, நம்ம வீட்டில் மேலே வச்சுருக்கோம்ல 2 பாய், அப்புறம் ஒரு 6 தலைவணி, அதையும் சேர்த்து கட்டி எடுத்துடலாம். ஏன்னா யாரும் வந்தாங்கன்னா போனாங்கன்னா படுக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்ல. அம்மா இட்லி வைக்கிறதுக்கு வெள்ளை துணி வேணும், அதனால அதையும் எடுத்து வச்சிருங்க. ஏய், அதெல்லாம் கூட கடையில் வாங்க மாட்டோமா? அதெல்லாம் கூட கேட்டுட்டு இருப்பியா? இல்லை மாப்பிள்ள, ரேஷன் கடை வேஷ்டி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கலாம், விடுங்க. மாதிரி வேற என்னென்ன வேணும்னு சொல்லி இப்பயே நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அது இல்லை இதுலன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அங்கங்கன்னு அலக்கழிச்சிட்டு இருக்க கூடாது, சரியா? சரிங்கப்பா. ஏமாமா, எங்களுக்கே செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் நிரஞ்சன் எதுவும் தப்பா எடுத்துக்க போறான். அவன் எதுக்கு மாப்பிள்ள பிள்ளை நினைக்க போறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள. நம்ம எது செஞ்சாலும் 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி தான். பிள்ளைக்கு இப்போ 2000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறோமா, பையனுக்கு 2000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருவேன். எதையுமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரிலாம் இல்லை. எப்பயும் 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி தான். பிள்ளைக்கு கல்யாண செலவு பார்த்தோம், பையனுக்கு வீடு வாங்கி கட்டி வச்சிருக்கோம். இது போதாதுங்கள, போதாத குறைக்கு வண்டி ஒன்று இருக்குது. இதை வச்சுட்டு அவன் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன கஷ்டம்? சரிங்க மாமா. ஏன்னா 2 பிள்ளைங்க, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்க முடியுமா? அதுங்களுக்கு நம்மள இப்போதைக்கு புரியாது. அவன் ஒரு வேலை வெட்டிக்கு போகணும், அதுக்கோசம் தான் நான் திட்டிக்கிட்டு கிடப்பேன். மற்றபடி எல்லாம் அவனுக்கும் ஒரே மாதிரி தான், பிள்ளைக்கும் ஒரே மாதிரி தான். என் வீட்லேயும் ஒருத்தர் இருக்காரு, பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும். எம்மாடி இதுக்கெல்லாம் எவ்வளோ வரும்? அப்பா இது மொத்தமாக சேர்த்து ஒரு 10,000க்குள்ள வந்துடும் போலப்பா. பரவாயில்ல, வாங்கிக்கலாம். என்னென்ன வேணுமோ மொத்தமாக எழுதிக்கங்க. அப்புறம் அது இல்லை இதுலன்னு சொல்லக்கூடாது. அரிசி 75 கிலோ மூட்டை எடுத்துக்கலாம், சரியா? அது சின்ன 5 கிலோ பையா 6 கிலோ பையெல்லாம் வேணாம். சரிங்க, அப்படியே இட்லி அரிசி அதுக்கும் சேர்த்து வாங்கிடுவோம். சரி. படுபாவி, அவனை வாங்கி ஊத்தி எல்லாரும் பண்ணிவிட்டு இப்ப எப்படி தூங்குறான் பாரு இவனை. ஆத்தா, எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? கொசு கன்னத்துல உட்கார்ந்து இருந்துச்சு, அத்தாண்டா. கொசு கன்னத்துல உட்கார்ந்துச்சு, ஐயோ என்ன வலி வலிக்குது. ஏடா அந்த சுருட்ட மண்டையனுக்கு நீ நேத்து வாங்கி ஊத்தி அவன் என்னென்ன வேலை பார்த்து விட்டுட்டான். ஏடா உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? அவன் முதல்ல மாதிரியாடா, இப்ப அவனுக்குன்னு குடும்பம்னு ஆகி போச்சு, பொண்டாட்டின்னு ஆகி போச்சு. இன்னமும் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அவன் பையனுக்கு வாங்கி ஊத்துறாங்க, நீ வேற ஆத்தா.
உன் பையன் சரியான மொடா. நீ என்கிட்ட சொல்றியா நீ? செட்டுக்கிட்டு மிதிச்சாங்க வையே. இனிமே அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட போனன்னு வச்சுக்க, உன்னை அடிச்சு உதச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். ஆமா, வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்பது இன்னும் ஒருத்தன். ஆமா, உன் பையன் ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி நீ என்கிட்ட இது பண்ணிட்டு இருக்கியா? என்னமோ நான் என்னமோ சொன்ன மாதிரியும் அவர் அப்படியே கேட்குற மாதிரியும். ஏண்டா அவனுக்கு எடுத்து படாதடா. ஏற்கனவே அவன் தருதலையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பையன் ஏதோ கல்யாணம் ஆகி ஒழுக்கமா இருப்பான்னு பார்த்தா இப்பயும் இப்படி இருந்தா எப்படிரா? ஆத்தா, உன் பையனா நல்லவனா திருத்தி தான் இருக்கிறான். போதவருக்கு ஏதோ பிசினஸ் எல்லாம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல வேற நேற்று உன் அண்ணங்காரன் அந்த சொட்ட மண்டையை தான் இழுத்து போட்டு அண்ணனை அடிச்சு போட்டான். அதனால தான் அண்ணன் அப்படி பண்ணி பிடிச்சி. இல்லைன்னா இப்பெல்லாம் அதுல வாயிலே வைக்கிறது இல்லை, தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமா அத்தா, நேற்று நானும் கம்மாக்கரையில் உட்காந்துருந்தோம். அவரும் அவங்க பொண்டாட்டியும் போகும்போது இவர் ஏதோ நக்கல் பேச்சு பேசினாரா, அதனால அவங்க வந்து இழுன்னு இழுத்து போட்டாங்க, நடுத்தருவில் இழுத்து போட்டு. வாயே அடக்க மாட்டான்டா இவன். இவன் வாயில தானே இவனுக்கு எல்லாமே. என்னத்தா பண்றது? ஊர்ல உள்ள போற வரவெல்லாம் அடிச்சா அப்புறம் அவரு என்ன பண்ணுவாரு? நீயும் அடிக்கிற, அவரும் அடிக்கிறாரு. சொந்த மாப்பிள்ளைய போய் எவனாவது அடிப்பானா? அதுவும் புள்ளைய கட்டின மாப்பிள்ளைய போய். உனக்கு தெரியுது, அவருக்கு எங்க தெரியுது? ஐயோ கடவுளே, நேத்து உள்ள எல்லாம் சரியான சத்தமா கிடந்துச்சு, அடிதடி மாதிரி. நீ வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்க கொட்டை விட்டுக்கிட்டு. வண்டிய பாருடா, புது வண்டி மாதிரியாடா இருக்கு. எப்படி வச்சிருக்கான்னு பாரு. ஏ ஆத்தா, நீ எல்லாத்தையும் ஏன் மேலேயே பழிய போடாத. உன் பையனை கூப்பிட்டு கேளு. இழிச்சவன் ஒருத்தன் இருந்தா எல்லாம் வந்து நுங்க ஆடுவீங்க. எல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா ஒரு காலமும். இனிமே அவன் கூட சுத்துனேன் அப்புறம் உன் அம்மாட்ட சொல்லி உன்னைய காலை கட்டி போட சொல்லுவேன். ஆமா ஆமா, காலை கட்டி போட்டா எங்களுக்கு அவுக்க தெரியாது பாரு. போத்தா அங்கிட்டு. ஏமா, அங்க உனக்கு என்ன வேலை? உள்ளவா. இந்த வாரேன்யா, இந்த வாரேன். ஷோ, என்ன பண்றதுன்னு தெரியலப்போ. அவனை நினைக்கிறதா இவனை நினைக்கிறதா? இவனுக்கு அவன் கூட பேசினா பிடிக்காது, அவனுக்கு இவன் கூட இருக்கிறது பிடிக்காது. ரெண்டு பெத்துக்கிட்டி மாட்டிக்கிட்டு பெரும் ரோதனையா இருக்குப்போ. பெத்தவளா இருக்கிறதுக்கு பதிலா இப்போ செத்து போயிடலாம். ஓட்டமல்ல என்ன அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. தேவதா தேவதா, ஓட்டமெல்லாம் வலிக்குது. தேவதா தேவதா, என்ன தேவதை முகமெல்லாம் கண்ணி போய் கிடக்குது? தேவதா, அது தேவதா, அழகு தேவதா, தேவதா கையடிங்க மாமா, நீங்க முதல்ல இருக்கிறதா? என்ன தேவதா, மாமனை பத்தி இப்படி சொல்ற? என்ன எப்படி சொல்லுவாங்க? நேத்து என்ன அடி அடிச்சு விட்டீங்க நீங்க? எது, நான் அடிச்சனா? அடிச்சது மட்டும் இல்ல, என் வயிற்றுலயே எட்டி உதச்சிங்க. தேவதே, கனவுக்கு இது கண்டியா தேவதை? நான் என்னைக்கு உன்னை அடிப்பேன்? இங்க பாரு, நீ என் வாழ்க்கையில வந்து தேவதை, ஏன் அழகு தேவதை. உன் மேல போய் மாமன் கை வச்சேன்ற? ஐயோ, இதெல்லாம் போய் தேவதை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இது ஏன் மாதிரியா? நான் போய் ஒன்ன இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆமா, எனக்கு போய் சொல்லணும்னு தலையெழுத்து பாருங்க. என்ன அடி அடிச்சீங்க தெரியுமா நேத்து? தேவதை, செத்து போன எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், உன்னை நான் அடிச்சிருக்க மாட்டேன். நீ கனவு கண்டு இருப்ப தேவதை, நான் நம்ப மாட்டேன் தேவதை. போங்க மாமா, அப்படி பொழந்துட்டீங்க தெரியுமா? என் வீட்டுல கூட எங்க அப்பா என்ன அடிச்சது கிடையாது. மாமா மாமா, உங்க மேல உசுரா இருந்ததுக்கு என்ன நல்லா வெளுத்து கட்டிட்டீங்க மாமா. உங்களை நம்பி வந்ததுக்கு என்னை நல்லா அடிச்சு துவைச்சிட்டீங்க மாமா. இங்க பாரு தேவதை, ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு அடிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. சரி, நான் எதனால அடிச்சேன்? எங்க அப்பா ஏதோ நேத்து உங்களை அடிச்சு விட்டாராமா நடுத்தருவுல வச்சு, அதனால அடிச்சீங்க. என் மாமனாரு என்னை அடிச்சான், அந்த ஆளு என்னை அடிச்சா, அந்த ஆளு தானே நான் அடிக்கணும். நான் எதுக்கு ஒன்னு அடிச்சேன்? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஐயோ தேவதை, உன்னைய போய் அடிச்சு விட்டேனே தேவதை, உன் காலில் விழுற தேவதை, என்ன மன்னிச்சிரு தேவதை. விடுங்க மாமா, நேத்து என்ன தெரியுமா நடந்துச்சு? காலையில என்ன தேவதாச்சு? ஹவுஸ் ஓனர் வந்து என்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரு. நீங்க வீட்டு வாடகை கட்டலையாமா? உங்ககிட்ட 2 வாரத்துக்கு முன்னாடியே காசு கொடுத்தல கட்டுங்கன்னு சொல்லி நீங்க இன்னும் கட்டாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஹவுஸ் ஓனர் வந்தானா? அவனுக்கு நான் வாடகை கொடுத்துட்டேனேமா, அப்புறம் எப்படி அவன் அப்படி சொல்லுவான்? மாமா பொய் சொல்லாதீங்க, ஹவுஸ் ஓனர் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. அதுவும் உங்க அண்ணி முன்னாடி என்ன பேசி பேசிட்டாரு தெரியுமா? 5000 ரூபாய் கொடுத்தல, என்ன பண்ணீங்க நீங்க? பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. அது வந்து தேவதை, தீபாவளி நேரம், அதுவும் நமக்கு தலை தீபாவளி வேறையா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ட்ரீட்டுன்னாங்க. அதான் எல்லாத்துக்கும் அப்படியே ட்ரீட் வச்சனா, அதான் மறந்துட்டேன் தேவதை. சரி சரி, இன்னைக்கு கொடுத்துடலாம், சரியா? நீ கவலைப்படாத. ஆமா,
இப்படியெல்லாம் பொய் சொல்லாதீங்க மாமா. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது மாமா. பட்டுக்குட்டி மாமன் வேணும்னு போய் சொல்லுவேனா? இல்லடா தங்கம், மாமன் உண்மையை தானே சொல்றேன். மறந்துட்டேன்டா, உன்கிட்ட போய் சொல்லுவேனா? சரி, காசு இருந்தா கொடு, இன்னைக்கே கட்டிடலாம். என்ன மாமா இருக்கிற காசெல்லாம் வாங்கி வாங்கி செலவு பண்றீங்க? பாரு, மாமே பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கப்புறம் கையில காசு அப்படியே தண்ணியா பொங்கும். அப்படி இருக்கும்போது இப்படி பேசினா எப்படி? 5000 கட்டிட்டு அவன் மறுபடியும் வரமாட்டான்ல. இருக்கிறது 3 பவுன் தான், அதை வச்சுதான் ஓட்டணும். டேய் பட்டுக்குட்டி, அதெல்லாம் ஓட்டிக்கலாம்டா. நீ 5000 கொடு, அவன் மூஞ்சில தூக்கி வீசிட்டு வந்துடுறேன். இனிமே அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது ஒன்று பேசணும்னு வச்சுக்க, அடிச்சு மிதிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? பிசினஸ் பண்றதுக்கு இந்த பருத்தி எல்லாம் வாங்கி விற்கிறாங்கல்ல, அந்த குடோன் வைக்கலான்னு இருக்கேன்டா. ஏன்னா அந்த குடோன்ல தான் சரியான பணமாமா. நேற்று எல்லாரும் சொன்னாங்க. அதை மட்டும் நம்ம பிடிச்சி அப்படியே தொழிலும் பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கவே, உட்காந்த இடத்துல சம்பளம்டா கொண்டு வந்து இறக்குவாங்க. அதை அப்படியே மேல எடுத்து ஏற்றி விட்டுருவான். அவ்வளவுதான்டா, கை மாத்தி விட்டாலே காசுடா. கடையெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறேன், அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கவே, அப்புறம் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம்டா பட்டுக்குட்டி. நீ பாரு, படுத்துக்கிட்டு இருந்தா இங்க எல்லாம் தீனியா வாங்கி அடிக்கிட்டு சும்மா மொச்சுக்குன்னு சாப்பிடலாம். மாமங்காரன் ராத்திரியான காசை கட்டுக்கட்டா கொண்டு வருவேன். நீ ஒவ்வொன்னா எண்ணி எண்ணி பார்க்கலாம். அப்புறமேட்டுக்கு தேவைப்பட்டதெல்லாம் செலவு பண்ணலாம். உங்க அப்பா அந்த சொட்ட மாட்டேன், அவங்கிட்ட இருந்து எடுத்து வந்துடுற அந்த நகையெல்லாம் கூட மீட்டு கொடுத்துடலாம். சும்மா அப்படி சகஜோக்க வரலாம்டா. இப்போயாவது வண்டியில தான் போறோம், அப்புறம் கார்ல போவேண்டா, அப்புறம் ஃபிளைட் வாங்குவேண்டா, அப்புறம் ஓம் பேரி என் பேரி பஸ் போவேண்டா. பஸ் எப்படி? ஐயா சாப்பிடுன்னு சொன்னேன், அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காத. வண்டியை முதல்ல தூக்கி போட்டு உடைக்க போறேன், வந்து சாப்பிடு. நீ கேட்டேன்னு சொல்லி தான் பூரி பாரு புசு புசுன்னு போட்டு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. அடி வாங்காத சொல்லிட்டேன். அம்மா எனக்கு பூரி வேண்டாம்மா. இங்க பாரு, இந்த சாப்பாடு கூட இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இது கிடைச்சிருக்கு, அதனால ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா ஒத்த வாங்குவேன். எனக்கு வேண்டாம்மா, எனக்கு பசிக்கலம்மா. வண்டி கேட்டனும் உங்க அப்பாவும் சின்னதா உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இனி ஒழுங்கா இருக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? ஒழுங்கா இல்லைன்னா தூக்கிட்டு போய் வீசிட்டு வந்துடுவேன். என்ன சொல்ற? என்னம்மா இப்படி சொல்றீங்க? இப்போ ஒழுங்கா சாப்பிடு. என்னடா விசத்தியாடா கொடுக்குறோம்? உனக்கு பிடிச்சவே பூரி போட்டு கொடுக்குறேன், அதை திங்கிறது கூட உனக்கு என்ன வலிக்குதா? தேவதை, ஏன் அழகு தேவதை? தேவதை சொல்லுங்க மாமோய். என்னடா கிளம்பியாச்சா? போமா? போவோம். என்னடா முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல மாமோய், வீட்டுல இருந்து கொண்டு வந்த மொத்த பவுனும் காலியாகி போச்சு. இன்னும் இருக்கிறது இந்த 3 சவரன் தான். இதை வச்சு தான் ஓட்டணும்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு மாமோய். என்னடா சொல்ற? இல்லை மாமோய், இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். இப்போ போய் தொழில் ஆரம்பிச்சு நல்லபடியாக வரலன்னா? நம்பணும்டா, நல்லபடியா வரணும். நம்ம தான் நம்பணும். நம்ம நம்பினா தானே நமக்கு நல்லது நடக்கும். இப்படி நீ ஏன் விரக்தியா பேசினா எப்படி? ஊர்ல உள்ளவங்க தான் என்னையெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நீ மட்டும்தான் மதிக்கிற. என் வீட்டுல உள்ளவங்களாம் நான் தொழில் பண்றேன்னு சொன்னா கூட 10 ரூபா கண்ட கட்ட மாட்டாங்க. ஆனா நீ தான் என்ன நம்பி தாரேன்னு இப்ப நீயே சந்தேகப்பட்டா எப்படிடா? இல்லை மாமோய், கொஞ்சம் பயமா இருக்கு, அதான். சரி, எதை பத்தியும் கவலைப்படாத சரியா? மாமே நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் சரியா? சரி மாமோய். வாடா வாடா, அங்க ஓனர் வேற காத்துக்கிட்டு கிடப்பான். கடைக்கு போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே என்ன ஏதுன்னு விவரத்தெல்லாம் பேசிவிட்டு மொத்த பேரும் நம்ம கடையில வந்து பருத்தியை இறக்குறாங்க. மொத்தத்தையும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்புறம் மாமன் கையில கட்டுக்கட்ட பணம் அப்படியே கொத்து கொத்தா தொங்கும். அப்படியே நீ நகை நட்டு உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்து மொத்தத்தையும் எடுத்து மாட்டிக்க சரியா? நான் சம்பளத்துல 10 ரூபா கூட எடுக்க மாட்டேன்டா. மொத்த பணத்தையும் உன் கையில வந்து இறக்க வேண்டாம். நீ எண்ணி தாண்டா எனக்கு செலவுக்கே கொடுப்ப, அந்த மாதிரி தாண்டா இருக்கும். சரி மாமோய். வாடா வாடா, சீக்கிரம் போவோம். நம்ம போய் நம்ம அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடைக்கு பேர் வைக்கிறதுக்கு போய் பிளக்ஸ் அடிக்க போறோம். அதுவும் என்னன்னு, உமா பஞ்சு கடை. பார்க்கறவெல்லாம் வயிற்றுல பத்திக்கிட்டு எரியணும், அந்த மாதிரி இருக்கும்டா நம்ம கடை. நீங்க சொல்லும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமோய். வாங்க மாமோய் போவோம். எனக்கு இங்க பாருடா, இந்த வயசுல நல்லா சாப்பிட்டு படிச்சு நல்லபடியா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, பெருசானவனையும் ஊதாரியா திரியணும்டா. அது மட்டும் இல்ல, வேலை வெட்டிக்கே போகாம எப்படியெல்லாம் வீட்டுல உட்காந்து திங்கிறாங்க தெரியுமா? என் புருஷன் நீ ஜாட பேசுற, இரு என் புருஷன் தொழிலதிபர் ஆவாரு, அப்ப உன் மூஞ்சில கறிய பூசுறேன். ஆமாவை, நீ வண்டி எடு மாமோய். என்னதான் ஜென்மங்கனே தெரியலையே, கொண்டு வந்த நாயெல்லாம் வித்தே அழிக்குதுங்க. ரெண்டுக்குமே புத்தி இல்லை. புருஷனா ஊதாரின்னு பார்த்தா பொண்டாட்டி அதுக்கு மேல. இவளெல்லாம் பெத்தாங்களா இல்ல வேற எது கன்றாவியானே தெரியல. இந்த எருமைக்கு வேற ஊட்டி தொலைறதுக்குள்ள போதும் போது ஆகுது. வாடா, ஏன்டா அப்படி கத்த வைக்கிற? தோட்டத்துல வேற வேலை கிடக்குடா. என்ன சாப்பிடணும், உள்ள வச்சு சாப்பிட வேண்டியதுன்னு எதுக்கு இப்படி நடுரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற நீ? நான் எங்க சாப்பிட்டேன்? உங்க பையனுக்கு தான் ஊட்டுறேன். 1 ரூபா வாங்கிட்டு சாப்பிடவே மாட்டிக்கிறான். இவனுக்கு போதும் போது நான் ஊட்டுறதுக்குள்ள செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான். ஆமா பிடிக்காம தான் இருக்கு. அவன் கேட்டாலும் பூரி போய் அவனுக்காக போட்டு எடுத்துட்டு வரேன். இப்பதான் வேணாம் வேணாம் வேணான்னு.
சரி சரி போ, நீ சாப்பிட எடுத்து சாப்பிட. ஏங்க உங்க தம்பியும் உங்க தம்பி பொண்டாட்டியும் வண்டியில போறாங்கங்க. அவங்க எதுலயோ போறாங்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை? இல்லங்க ஏதோ தொழில் ஆரம்பிக்க போறாங்க அப்படி இப்படின்றாங்க. தொழில் ஆரம்பிச்சு நல்லா வந்துருவாங்களோ? வெளியே தொட்டப்பக்கட்ட இல்ல, வீட்டுக்குள்ள தானே இருக்கு. ஒன்னு சொல்ல விட மாட்டீங்களே. இவ்வளவுகளும் திருந்த மாட்டாளுங்க, அடுத்தவனையும் திருந்த விட மாட்டாளுங்க. அவனும் ஏதோ தொழில் ஆரம்பிக்க போறான், ஆரம்பிச்சு நல்லா இருந்துட்டு போறான். வயிறு எரிஞ்சுதான் கிடக்குறாங்க. அப்பா சாமி. பாரு நிரஞ்சன், அங்க போறது இங்க போறதுன்னுலாம் இருக்காத, வீட்டோட இரு சரியா? நாங்க போயிட்டு அக்காவை பால் காய்ச்சி விட்டுட்டு தான் வருவோம். சரி. அத்தை வீட்டில் சாப்பாடுலாம் ஆக்கிடுவாங்க, 3 நேரமும் அங்கே சாப்பிட்டுக்க சரியா? அங்கே இங்கேன்னு போய்கிட்டு இருக்காத, கதவை திறந்து போட்டுட்டு போவாத. ஏதாவது ஒன்று காணாம போனாலும் உங்கள் அப்பா வாழ்ந்து கத்துவாரு, தெரியுமில்ல? சரிம்மா, சும்மா நொய்யின் இருக்காதம்மா. ஆமாம், உனக்கு நான் நொய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் தெரியும். உங்கள் அப்பா எப்படி பேசுவாருன்னு தெரியுமில்ல? ஒழுங்கா இரு, அவ்வளோதான். சரிம்மா, போமா போமா, வண்டி எடுத்துட போறாங்க, நீ கிளம்பு முதல்ல. எல்லாத்துக்கும் இப்படியே பண்ணு, அதுக்கப்புறம் தலையாட்டிக்கிட்டே இருந்துட்டு உங்கள் அப்பாட்ட வாங்கி கட்டாத. வாரேன். ஏங்க இன்னைக்காவது உங்க பையன் வாரேன்னு சொன்னானா? என்ன சொன்னா? அவன் பையன் எனக்கா ஃபோன் பண்ணி பேசுறான்? இல்ல நீயே சொல்லு பாப்போம். ஏதோ நம்ம ஃபோன் பண்ணி பேசுற மாதிரி சொல்ற. ஃபோன் பண்ணா கூட இருக்க மாட்டேங்கிறான், கட் பண்ணி விட்டுறான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறான். பொண்டாட்டி சோக்கண்ட அளவுக்கு கேக்குது. பொண்டாட்டி வந்தவனையும் பிறந்த குடும்பத்தையே மறந்துட்டான். அதனால என்ன சொல்றது? காசே கொடுத்தானா இல்ல குடுக்கலையா? ஆமா, அவன் கொடுத்த கிழிச்சான். எங்க கொடுத்தான்? 10 ரூபா கூடவா குடுக்கல? ஆமா, உன் பையன் கொடுத்தா அதை வாங்கி எனக்கு மழை வச்சுக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? உன் பையன் கொடுக்கல, அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் நீங்களும் அவன்கிட்ட வாங்கிட்டு இல்ல இல்லன்னு தான் என்கிட்ட சொல்லுவீங்க. அவன் கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தனாலும் உங்ககிட்ட சொல்லி போடுவேன், அம்மாட்ட கொடுத்துருக்கேன்பா அதை வாங்கிட்டு போயிருங்கன்னு. 10 ரூபா நீங்களும் கண்ணில் காட்ட மாட்டீங்க, அவனும் கண்ணில் காட்ட மாட்டான். வாய கிண்டாத. நானே இருக்கிற இதுல நீ வேற. அவனுக்கே 30,000 கொடுக்கணுமே, அவன் வேற வீட்டுல வந்து நிக்கிறானேன்னு இருக்கிறேன். நீ வேற எரிச்சல கிளப்பிக்கிட்டு ஏன் வாயத்தான் மூடுவீங்க? மகமா, புது இடம் பார்த்து சூதானமா இருக்கணும் சரியா? சரிங்க மாமா. எங்க போறதா இருந்தாலும் வாரதா இருந்தாலும் மாப்பிள்ளையோடயே போகணும், மாப்பிள்ளை தம்பியோடயே வரணும். நீ பாட்டுக்கு தனியா போறேன் அங்க இங்கன்னு போய்கிட்டு இருக்காத. மாப்பிள்ளை தம்பி வேலை முடிச்சு வந்தோடனையும் கூட்டிட்டு போகும்போது எதா இருந்தாலும் போய் வாங்கிக்க சரியா? ஏன்னா காலமே கெட்டு கிடக்கு. ஆள் இல்லாத நேரத்துல நீ பாட்டுக்கு நகைய போட்டு போனான்னு வச்சுக்க, அப்படியே கைய வச்சு உருவிக்கிட்டே எதுவும் போய போறானுங்க. ஏமா வாய் மூடுமா, என்னம்மா வார்த்தை பேசிட்டு இருக்க? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதுல்ல. இனி அவளுக்கு தெரியாத சொல்லி கொடுக்குறேன். ஆமா, அவசரமா பார்த்தா கழுத்துல அது செயினை உருவாங்க அருவாங்கன்னு. சரி வீடு, அவங்க எனக்கு நல்லதுக்கு தானே சொல்றாங்க. ஆமா, புள்ள முதல்ல அங்க போய் பால் காய்ச்ச போறா. நல்லதா வார்த்தை சொல்லி அனுப்புமா, அதை விட்டுட்டு நொய்யின்னு. என்னடி மகா, போய் ஜாலியா சந்தோஷமா இரு சரியா? பால் காய்ச்சறதுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கலாம், ஆனா நீங்க தான் வேலை இருக்கு அப்படின்றீங்க. ஆமாங்க தம்பி, இங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வேற வாரேன்னு சொல்லி இருக்காங்க. அவங்க எப்ப வருவாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. திடுதிப்புன்னு வர நேரத்துல நம்ம பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டோம்னா அதுக்கு வேற சண்டை பிடிப்பாங்க, உங்களுக்கே தெரியும். சரி விடுங்க, எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும். அங்க எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. கண்டிப்பா வரோங்கப்பா. வராம எங்க போறோம்? ராணி சொல்லுங்க. வரத்துக்கு இம்புட்டு நேரமா? மணி ஆகி போச்சு, நேரமா போனதானே அங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் ஏத்திட்டு கிளம்ப முடியும். இல்லங்க, அவனை வீட்டுல இருந்து சொல்லிட்டு வந்தேன், லேட் ஆயி போச்சு. உன் பையன் ஆள் இருக்கும்போதே வீட்டுல தங்க மாட்டான், ஆள் இல்லைன்னா சொல்லவா வேணும்? மச்சான் கொஞ்சம் வீட்டையும் பாத்துக்கோங்க. சாவி ஒண்ணு கொடுத்துட்டு போறேன், அவன் கதவு திறந்து போட்டு போயிருவான். நீங்க பூட்டி வீட்டுல வச்சுக்கோங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மச்சான், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணி வேலைக்கு வரத்துக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லிருங்க. நீ வேலைக்கு தான் ஆளை யாரும் மாத்தி போட்டு விட்டுற போறாங்க. நான் சொல்லிக்கிறேன், நீங்க முதல்ல பிள்ளைய கூட்டிட்டு போய் நல்லபடியா பால் காய்ச்சி கூட்டிட்டு வாங்க. அவன் பசிக்குது வைக்குதுன்னு கேட்கவும் மாட்டான். கொஞ்சம் பார்த்து சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க, நாங்க இந்த 2 நாள்ல வந்துடுறோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அத்தை, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாரும் வராங்க, சாப்பாடு எதுவும் செஞ்சு வைக்க சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஒரே ஜாலி தான் இனிமே. மக வீட்டுக்கும் இங்கேயும் அங்கேயுமா அத்தைக்கு ஒரே ஓட்டமும் தான். வாய மூடுறி. யாரோ போன் அடிக்கிறாங்க, எடுத்து பேசுங்க. ஹலோ, சொல்லு. எங்க இருக்கீங்க? தோட்டத்துக்கு வந்தோம். இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோட்டத்துல? பிள்ளைங்கன்னு பெற்று என்ன நிம்மதி இருக்கு? எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த மரம் செடி கொடி தான், அதுங்களோட இந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கலாம். அதான் இங்க தோட்டத்துக்கு வந்துட்டோம். சரி, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம், அங்கதான் வாரோம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு வைங்க. ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து வரவங்க கடையில வாங்கி தின்னுட்டு வரதுக்கு என்ன, வீட்டுல தான் சமைச்சு வைக்கணுமா? சரி, நாங்க கடையிலே வாங்கி சாப்பிட்டு வரோம், வைக்கிறேன். ஹலோ என்னவா, என்ன சொன்ன? அவங்க மாமியார் குடும்பம் எல்லாம் வருதான், சோறு பொங்கி வைக்கணுமா? நானே உடம்பு வலின்னு இருக்கேன், சோத்த பொங்குறது. கடையில வாங்கி சாப்பிட்டு வர சொல்லுங்க. அதான் சொன்னேன், கடையில வாங்கி தின்னுட்டு வரட்டும். இவங்க தீபாவளிக்கு கூட இங்கிட்டு வராம அப்படியே பொண்டாட்டி வீட்டுக்கு போவாம, பொண்டாட்டி குடும்பத்துக்கு ஆக்கி போறதுக்கு நம்ம என்ன வேலைக்காரவங்களா?
காசு கேட்டது கூட கொடுக்க முடியாதுன்னு இருந்தேன். வாங்கி கொடுக்கட்டும். வாங்க நாமளும் வீட்டுக்கு போவோம். ம் போவோம். 3 பிள்ளைங்களை பெற்று 3 பிள்ளைங்களும் 3 ரகம். ஒருத்தி இங்கே வந்து காசை பிடுங்கிட்டு போவா, இன்னொருத்தி உள்ளே வச்சு பூட்டி போட்டு காசை தூக்கிக்கிட்டு போவா. இவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் பொண்டாட்டி குடும்பத்துக்கே கொடுத்து அழிப்பான். நமக்கு எங்க ஒரு பிரோசனமும் இல்லை. 3 பிள்ளைங்களும் எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்குது. நம்ம வீட்டுல உள்ளதுங்க மாதிரியா இருக்கு? அந்த காலத்துல எல்லாம் நான் கூட சாப்பிடாம இதுங்க 3 வயிற்றையும் நிறைச்சேன். இன்னைக்கு பாரு, நம்ம ஒரு வயிறு நிறைக்கிறதுக்கு இதுங்கெல்லாம் என்னென்ன பாடுபடுத்துதுங்கன்னு. ஸ்டாண்டுக்கு வந்து நின்னாலே பஸ்ஸே வராதப்பா. நம்ம எங்கிட்டாவது போகும்போது தான் இந்த பஸ்ஸு போகணும் வாங்கணும் அப்படியே இருக்கும். நம்ம இங்கே வந்து நின்னோம்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு வராதுப்பா. அடடே, நான் யாரோன்னு நினச்சேன். எங்க இந்த பக்கம்? தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. நீ என்ன இங்க நின்றுகிட்டு இருக்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்லைண்ணே, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அதனால அங்கிட்ட இங்கிட்ட நேரம் சரியா போகுது. நமக்கு எங்கிட்ட அங்கே இங்கேயும் அலையறதுக்கு நேரம் இருக்கு. கோசு குடிச்சு வரைக்கும் வந்திருக்க, வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? இல்லைண்ணே, இன்னொரு நாள் வாரேனே. ஆமாம், இவளை வேற சும்மா வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. வரவ போகிறவளுக்கு எல்லாத்துக்கும் ஆக்கி கூட்டிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? என்னமோ இவர் ஆக்கி தள்ளுற மாதிரி தான் ரோட்டில் பார்க்குறவங்களெல்லாம் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு. என்ன தாச்சி ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க? ஆனந்த் தங்கச்சியும் பேசுறீங்க, நான் என்னத்தமா பேசுறது? பேசுங்க பேசுங்க. அப்புறம் எல்லாம் கேள்விப்பட்டேன், நம்ம உமா கூட ஏதோ வீட்டை விட்டுலாம் ஓடி போயிட்டாலாம்ல, அதுவும் அந்த விளங்காதவனோட. என்னத்தம்மா பண்ண சொல்ற? புள்ளன்னு எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து அம்புட்டு தான் கொட்டி கொடுத்து வளர்த்தேன். எல்லாம் நம்ம தலையில குண்டா போடுங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? போனதான் போனேன், வேற ஏதாவது வசதியான வீட்டுக்கு போயிருக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்ற வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கா இவ. எல்லாம் நம்ம தலையெழுத்து. எதை போய் சொல்றேன்னு சொல்ற? மாமோய், அங்க ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து மாமோய். தேவதை, இப்ப எதுக்கு அங்க நிறுத்த சொல்றேன்? நம்ம நல்ல விஷயத்துக்காக போய்கிட்டு இருக்கோம். இவங்க கிட்ட உதலாம் வாங்க முடியாது. மாமோய் நிறுத்தனா நிறுத்து, சும்மா வெட்டி கதை பேசாத மாமோய். ஏற்கனவே பொழந்துக்கட்டுமா? இப்ப இவ வேற நிறுத்த சொல்றாளே. தொழில் விஷயமா போறோம். இந்த நேரத்துல என்ன அகதி ஆக போறோமோ தெரியலையே. உங்ககிட்ட தான் முக்கியமா விஷயம் பேசணும். ஏய், உன்னை எல்லாம் தலைமுழுகியாச்சு. சும்மா என்கிட்ட பேசுறது வைக்கிறதெல்லாம் வச்சு கதை சொல்லிட்டேன். உங்க வீட்டுல ஒன்றும் நாங்க விருந்து சாப்பிட்டு போறதுக்கு ஒன்றும் வரல. நேற்று எதுக்கு என் புருஷனை அடிச்சீங்க? ஏமா இப்ப வந்து புருஷனுக்கோசரம் ஆதி காலத்துல இருந்து வளர்த்த அப்பா மறந்து போச்சா உனக்கு? அதான் என்னை பிள்ளையே இல்லைன்னு தலைமொழிக்கிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என் புருஷனை நீங்க அடிக்கிறீங்க? என் புருஷனை அடிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? அப்படி கேளா என் தேவதை. இப்பதான் மாமனுக்கு அப்படியே ஆகாயத்துல ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே உன் மேல சரியான கோபத்துல இருக்கேன். எங்க பார்த்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பல வயிற்றுச்சல்ல உட்காந்துருக்கேன். ஒழுங்கா ஓடிரு. ஏன் இந்த ரோடு என்ன நீங்க போட்டதா இல்ல உங்களுக்கு தான் சொந்தமா? இந்த ரோட்ல நாங்க நிக்க கூடாது, நீங்க தான் நிக்கணும்னு எங்க காலு நாங்க எங்க வேணாலும் நிப்போம். ஏமா பெத்த தகப்பன நடு ரோட்ல வச்சு பேசுற பேச்சாமா இது? உனையெல்லாம் வளர்க்க அவங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துபிட்டு இப்ப வந்து புருஷனுக்கோசரம் பெத்த தகப்பன நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் ஏதாவது ஒன்று பேசினேன்னா உங்ககிட்ட ஏதாவது பேசினா மட்டும் பேசுங்க, இல்லையா வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. ஏனே பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கண்ணே. அறிவுரை சொன்ன போன என்னையவே இப்படி அசிங்கப்படுத்துறாளே. சாமி சாமி சாமி, இவ வாய்க்கெல்லாம் இவ உருப்படியா இருக்க மாட்டாப்பா. இவெல்லாம் பாருங்க என்ன கதிக்கு ஆளாக போறான்னு. சி ஏ மொட்டை, நாங்கள் ஒன்றும் வாழாமலாம் இருக்க போகிறதில்ல. என் புருஷன் தொழில் ஆரம்பிக்க போகிறாரு. இனிமே கொஞ்ச நாளில் என் புருஷன் தொழிலதிபர். அவரோட பொண்டாட்டி நான். யாராவது என் புருஷன் மேலே கையை வைக்கணும்னா கையை முறிச்சு போடுவேன். ஏடி பெத்த தகப்பனை பார்த்து பேசுகிற பேச்சாடி இது? அது நடு ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்துறடி நீ எங்களை. இத்தனை நாள் வரைக்கும் கொதிக்காம கிடந்து என் மாமியார் கொதிக்க ஆரம்பிச்சுட்டா. உன் புருஷனை பேசினா உனக்கு இவ்வளோ கோவம் வருது. என் புருஷனை பற்றி பேசும்போது அதுவும் இல்லாமல் என் புருஷனை ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாரும். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வந்திருக்கும்? ஆமாம், புருஷன் பெரிய புருஷன் வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து திங்கிறவனுக்கு பேரனடி புருஷன். பெத்த வீட்டிலேருந்து சுருட்டிக்கிட்டு வந்ததை விற்று திங்கிறவனா புருஷனாடி. ஆமாம் ஆமாம், நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் மட்டும் என்ன, உங்கள் வீட்டுக்கார் மட்டும் என்ன வேலை வெட்டிக்கா போனார், உங்கள் சம்பாத்தியத்தை தின்னாரு. இப்போ அவங்க பையனோட சம்பாத்தியத்தில் திங்கிறாரு. இவரு இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இல்ல. கம்முன்னு போயிரு. டேய், இவளை கூட்டிகிட்டு போயிரு. இல்லன்னு வச்சுக்க எங்கேயே 2 பத்தி பொழந்து போடுவேன். நான் எதுக்கு போகணும்? நீங்க வேணா போங்க. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். நான் பாட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வந்து ஆடுற. இன்னும் புதுசா பார்த்துட்டு புதுசன் அடிச்சு உதச்சப்படுவேன்னு சொல்லிட்டேன். பெத்தவங்க கிட்ட பேசுற பேச்சாடி இதெல்லாம். ஒழுங்கு மரியாதையா போனியா அதோட இருந்துக்க. இந்த மாதிரி திமிரு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் அம்புடிதான் சொல்லிட்டேன். பெத்த பாவத்துக்கு எங்களை இம்புட்டி இலக்காரம் பேசுறல்ல பாரு என்ன கதிக்கு அழகா போறேன்னு. என் காலில் வந்து நீ விழுகல, நான் உனக்கு பெத்தன இல்லடி. யோ மாமனாரே, யாரும் உனக்கு மாமனாரு?
பிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். உங்க மூஞ்சில முடிச்சிட்டு போனா கூட விளங்காது. வா நம்ம போவோம். மாமோய் அடிச்சு போட்டாங்க மாமோய். வீடு தங்கம், உங்க அப்பனை பத்தி நமக்கு தெரியாதா? 10 ரூபா காசை பார்த்தானே நாக்க தொங்க போட்டு ஆன்ட்டு வருவான். கொஞ்ச நாள் நம்மளும் பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிருவோம்ல, அப்பா வருவான். அப்பனை கிழிச்சு கேப்ப நட்டு விட்டுறேன். நீ வாட வந்து வண்டியில ஏறுறா. காது வலிக்குது மாமோய். விட்டுறா தங்கம், நமக்கு அடி வாங்குறது என்ன புதுசா? எல்லாருக்கிட்டையும் உதவி மிதி வாங்குறோம், அப்புறம் நீயும் நானே தூக்கி போட்டு மிதிச்சுக்கிறோம். இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. போற வழியில மருந்து கடை இருக்கும், வாங்கி ஆயின் முட்டை பூசிக்கிட்டு போலாம். வாட தங்கம், நீ வண்டியில ஏற தங்கம். மாமோய் அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் மாமோய். மூஞ்சுக்கு முன்னாடி என்னடா, முதுக்கு பின்னாடி கூட வாழ்ந்து காட்டுவோம். நீ வண்டியில வந்து ஏறடா.